Hello friends, welcome to Revati Surprise. Happy New Year 2025. இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேக் வெட்ட போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாங்கள் கேக் வெட்டதே கிடையாது. டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. இன்னும் ½ அன் ஹவர் தான் இருக்குது. இந்த மாதிரி நானும் கேக் வெட்டுறதுக்காக வெயிட் பண்ணுறோம். கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் தனியாக கேக் வெட்டதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் வந்து அடுத்த வருஷம் பிறக்க போகுது. அதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் கேக் வெட்டுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் கேக் வெட்டுறது, ஃபஸ்ட்டு நியூ இயருக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். கடந்த 4 வருஷமாக பயங்கர ஸ்ட்ரகிள் இருந்தோம். கல்யாணம் ஆகி ஒரு 1 இயர் தான் ஹாப்பியாக இருந்தோம். அடுத்து 3 இயர்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ரகிள் இருந்தோம். அட்லீஸ்ட் இந்த வருஷமாவது மாறும்னு நம்புகிறோம். ஏன்னா இந்த 25ங்கிறது என்னுடைய லக்கி நம்பர். இந்த சேனலில் நேமோட கூட 25ங்கிறது இருக்கும். ஏன்னா இந்த 25ங்கிறது லக்கி நம்பர்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அதேமாதிரி லக்கியாக இருந்தால் இந்த வருஷமாவது இந்த வருஷம் எதுனா ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா கண்டிப்பாக அது ஒரு லக்கி நம்பராக இதுக்கப்புறம் கொண்டு போகலாம். எங்களை மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்தால் கண்டிப்பாக இந்த இயர் நல்லா அமைன்னு கடவுளை வேண்டிக்கலாம். கண்டிப்பாக நல்லா அமைன்னு நானும் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் முதல் நாளே மிஸ் பண்ணக்கூடாது, ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நாளே ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்காக ரெடியாக. 2வது கேக் வெட்டுறதுக்கு கேக்கு ரெடியாக இருக்குது. டைம் எல்லாருக்குமே வந்து நியூ இயர்னா எதுனா ஒன்று ரெசல்யூஷன் எடுத்துப்பாங்க. வெயிட் குறைக்கணும், இதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், எதுனா ஒன்று அவங்கக்கிட்ட இருந்து ஒரு பேட் ஹேபிட் வந்து மாற்றிப்பாங்க. அது மாதிரியே நாங்களும் ஒரு விஷயம் நினச்சிட்ருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்ப நல்ல விஷயந்தான். எதுனா உங்ககிட்ட இருக்க ஒரு பேட் ஹேபிட், நீங்கள் வந்து கோவப்படுறீங்களா, இல்லை வெயிட் லாஸ் பண்ணணுமா, இல்லை நான் இதுக்கப்புறம் கரெக்டாக ஜிம்முக்கு போகணுமா. ஆனால் அதிகமாக நினைக்கிறது வந்து இந்த எல்லாருமே இதுக்கப்புறம் நான் வெயிட் லாஸ் பண்ணணும், ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் எதுனா ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஆமாம், நம்ம எடுத்துருக்கோம் அடிச்சு விடல. நான் எடுக்க போகிறேன். சரியா? நீ என்ன எடுக்க போகிற? சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் ஒன்று எடுத்து இவ்வளோ வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஏன்னா நான் 2017 நியூ இயர் அன்னைக்கு இன்னையோட பியர் குடிச்சிருந்தேன். அதை விட்டுட்டேன். 2017 நான் குடிக்கிறதே இல்லை. கிட்டத்தட்ட 2017 7 வருஷமாக. ஆமாம், 7 வருஷமாக நான் குடிக்காதனா நான் பியர் தான் குடித்தேன், அது வெயிட் போகிறதுக்காக. பட் இப்போ அது கூட குடிக்கவே இல்லை. அப்போ நான் ஒரு 7 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நீங்களும் அது மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணுறது இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். நான் குடிக்காததுனால எனக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு. மேபி உங்களுக்கும் நல்ல விஷயம் நடக்கலாம். மேபி இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட போட்டுட்ருப்பீங்க. அவ்வளோதாங்க, டைம் ஆகிடுச்சி. டைம் ஆகுதுதான். கேக்கை வெட்டி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடலாம். நாங்கள் தான் முழிச்சிட்ருக்கேன்னு பார்த்தா அங்கே ஒரு பாருங்க. எங்களுக்கு வந்து இது நியூ இயருங்கிறதுனால நாங்கள் 12 வரைக்கும் முழிச்சிட்ருக்கோம் அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஏன்னா நாங்கள் டெய்லி தூங்குறதே 12 மணி தான். ஆமாங்க, நார்மலாக தூங்குறதே 12 மணி ஆகிடும். நாங்கள் எப்படி தூங்காமல் இருக்கோமோ அதே மாதிரி இங்கே ஒரு லூஸு வந்து முழிச்சிட்டு தான் பாருங்க. டைம் என்ன ஆகுது? 12 மணி. இது வந்து இன்றைக்கி மட்டும் இல்லை, டெய்லி இந்த அக்கப்போர் நடக்குது. தூங்குறது கிடையாது. காலையில் நாங்கள் எழுந்திருப்போம் 6 மணிக்கு, இவர் தூங்குவார் 9 மணி வரைக்கும். இவர் தூங்குவார். எப்படின்னா ஹாப்பி நியூ இயர் சொல்லு. ஓகேங்க, டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கேக் வெட்டலாம். இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நம்புகிறோம். நாங்களும் வேண்டிக்கிறோம். நீங்களும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க.
நம்ம கேக் வெட்டலாம். 3 2 1 ஹாப்பி நியூ இயர் 2025. நாலு மெழுகுவர்த்தி போட்டிருக்காங்க. அம்மா கத்தி கொடுமா. மெழுகுவர்த்தியில் தெரிய கூட காணுமே. என்னடா இவ்வளோ பில்டப் பண்ணிட்டு கேக் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வெட்டுறதே பெரிய விஷயம். அதனால் வெறும் 1/2 கிலோ தான். 3 பேர் தான் இருக்கோம். 1 2 வெயிலோட 3 பேர் தான். ரெண்டாவது எங்கள் வீட்டை ஃப்ரிட்ஜும் கிடையாது. அதனால் 1/2 kg மட்டும் வாங்கிட்டோம். 1/2 kg வெறும் 150 தான். நாங்கள் இப்போ கேக் வெட்டுறதே பெரிய விஷயம். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறதுனால ஏதோ ட்ரை பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னால் மேபி அடுத்த டைம் வேணால் ட்ரை பண்ணலாம் பெருசாக. எமினா தான் ஜாலியாக இருக்காரு. நைஸ். ஓகே ஓகே ஓகே. அம்மா ஃபேன் ஆஃப் பண்ணு. கீழே உட்காரு. எப்படி மாட்டை ஏற்கனவே இங்க என்ன பண்ண போற எமினா? என்ன பண்ண போற? வெட்ட போறியா? ஹாப்பி நியூ இயர். கட் பண்ணு. ஊது 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 ஊதுமா ஊது. ஏ கைது கைது. வெட்டு 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 வெட்டு. ஹாப்பி நியூ இயர் அம்மா சொல்லு. ஹாப்பி நியூ இயர் அம்மா. வாயில இல்ல. கேக் வெட்டியாச்சுங்க. கேக் வெட்டியாச்சு. எல்லாருமே சாப்பிட வேண்டியதான். இவ்வளோ கேக்கை சாப்பிட முடியாது. கொஞ்சம் எடுத்துகிட்டு காலைல வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களும் கொஞ்சம் பார்த்து கொடுத்துட வேண்டியது. ஏன்னா இவ்வளோ கேக்கு சாப்பிட முடியாது. ஓகே, நீங்களும் நல்லா கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் பாய். வேப்பூரில் ஒன்றும் பெருசாக இல்லை. வேப்பூர்னா இது வந்து டவுன் இல்லை. இது பெருசாக ஒன்றும் செலிப்ரேஷன் மாதிரி தெரியல. எல்லாம் தூங்குறாங்க. வீட்டுக்குள்ளே செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லாம் நம்மள மாரி எல்லோரும் கேக் வாங்கி வச்சு வீட்டுக்குள்ளே செலிப்ரேட் பண்ணுவாங்க போட்டுருக்கு. ஆனால் இது எங்கள் ஊரில் இருந்தோம்னா எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு போனாங்க. இறங்கி வாங்கி போட்டு கொடுத்தோனுங்க. எல்லாரும் ஆளுக்கு 1க்கு 2 ஆளாக இருப்பானுங்க. ஆனால் ஃபுல்லாக டான்ஸு. போன வருஷம் அங்கிருந்தேன். போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் அங்கே இருந்தேன். நான் ஆட மாட்டேன். எல்லாம் சும்மா போய் வேடிக்கை பார்ப்பேன், வீடியோ எடுப்பேன். ஆனால் இந்த வருஷம் அங்கே இருக்க முடியல. நேரம் வாங்கி போட்டு குத்துறதுன்னு இருப்பானுங்க எப்படியும். ஓகேங்க, இந்த நியூ இயர் வந்து எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிறோம். நீங்களும் வேண்டிக்கோங்க, நல்லதே நடக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.